கேரள ஆப்பம் ரொம்ப தகுடு போல் அருமையான டேஸ்ட்டோட உளுந்து இல்லாமல் சிம்பிளாக பிகினர்ஸ் கூட செய்யக்கூடிய இந்த ஆப்பம். இன்றைக்கி நாம் பார்க்குறது கேரள ஸ்பெஷல் ஆப்பம். நம்ம ஏற்கனவே நம்ம தமிழ்நாட்டில் செய்யக்கூடிய ஆப்பம் நம்ம செய்திருக்கோம். அதை நான் கீழே கமெண்ட்டில் உங்களுக்கு அதை பின் பண்ணி விடுறேன் பாருங்கள். இது எனக்கு கார்த்திகா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி நெய்பராக இருந்தாங்க. அவங்க சொல்லி கொடுத்தது. இதில் அவங்க செய்கிற மெத்தடில் உளுந்து கிடையாது. ருசி அட்டகாசமாக இருக்கும். அந்த மெத்தடே கொஞ்சம் ஒரு வித்தியாசமாகவும் ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்ட் அருமையாக இருக்கும். நீங்கள் ஒரு முறை இந்த மெத்தட்லையும் செய்து பாருங்கள். அருணா சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பால்படி பச்சரிசி, குண்டு குண்டாக இருக்க பச்சரிசி எடுத்துக்கோங்க. இது 2 பேர்த்துக்கு தாராளமாக இருக்கும். உங்கள் வீட்டு உறுப்பினர்களுக்கு தகுந்தது போல் கூட குறைச்சலாக எடுத்துக்கோங்க. நல்லா கழுவி களைஞ்சிட்டு குறைஞ்சபட்சம் 4 மணி நேரம், அதிகபட்சம் 8 மணி நேரம் ஊற வைக்கிறோம். இப்போ ஊறி வந்துருச்சு, 8 மணி நேரம் கழித்து ஊறி வந்துருச்சு. இந்த தண்ணி நம்மளுக்கு ரொம்ப தேவை. இது ப்ரோபயாட்டிக் ஆனது, நல்ல பாக்டீரியாவை உற்பத்தி பண்ணது. அந்த தண்ணியை எடுத்துகிட்டு மிக்சி ஜாரில் நிறையா இருந்ததுன்னா கிரைண்டரில் போடுங்க. அந்த தண்ணியை ஊற்றியே நல்ல நைஸாக அரைச்சிருங்க. இதை நான் கால்படி அந்த நடு ஜாரில் ஒரே ஜாரில் தான் போட்டிருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குது. 3/4 பங்கு தேங்காய் துருவல் இதிலே போட்டுடலாம். நீங்கள் 1 பங்கு வரையிலும் கூட்டிக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டு, கல் உப்பு போட்டு நைஸாக அரைச்சி ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணிடுறோம். இதில் அந்த மிக்சி ஜார்லேயே அந்த அரிசி ஊறின தண்ணியை போட்டு ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கிறோம். இந்த கெட்டி மாவில் இருந்தும் அரைச்ச மாவில் இருந்தும் 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் மாவை கலந்து நம்ம அடுப்பில் வச்சு கஞ்சி போல் காய்ச்சிரும். அது ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி போட்டு நல்லா கொதித்து வரணும். அது நல்லா ஜூடாகி கொதிக்கணும். அந்த கஞ்சி இந்த அளவுக்கு வந்துருச்சு. இது நல்லா ஆறிருச்சு. இப்போ நம்ம அதை எடுத்து அரைச்ச மாவோடு கலந்துருவோம். இதில் தான் ஒரு அற்புதம் என்னென்னா, நம்ம தமிழ்நாட்டு இதுவும் கேரளா இதுவும் கிட்டத்தட்ட இதை ஸ்டீம் பண்ணி நம்ம கொஞ்சம் போடுறதால அது நல்ல ப்ரோபயாட்டிக் ஆகி புளிச்சு வந்துடுது. இதுதான் அதில். இப்போ நல்லா கைகளை விட்டு கரைக்கும்போது இந்த 1/4 படிக்கு 1/2 டீஸ்பூன் சர்க்கரையும் கலந்துருவோம். கலந்து நல்லா கரைச்சி வச்சு மூடி வச்சிடலாம். உங்கள் வெதருக்கு தகுந்தது போல், பனிக்காலங்கள் வெயில் காலங்களுக்கு தகுந்தது போல் 8லேருந்து 10 மணி நேரம் ஆகும் புளிச்சு வர்றதுக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு ப்ளஃபியாகவே வந்துடும். நம்ம தேவையான அளவு, இப்போ நீங்கள் நிறைய செஞ்சீங்க அப்படின்னா தேவையான அளவு எடுத்துகிட்டு மிச்சத்தை நீங்கள் ஃப்ரிட்ஜுள்ள ஸ்டோர் பண்ணிடலாம். இது எடுத்து விட்டிங்கன்னா நூலாக தனியாக விழணும். அந்த அளவுக்கு தண்ணி கலந்துக்குங்க. பாருங்கள், இந்த அளவு. இப்போ ஒரு 2 பிஞ்சு சோடா உப்பு கண்டிப்பாக போடுறோம். ஆப்ப சோடா போட்டு எண்ணெயை தடவி சுற்றி வர ஊற்றலாம். நான் நான்ஸ்டிக் உபயோகப்படுத்துறதில்ல, அதனால் நான் தோசைக்கல்லே விட்டுக்கிறேன். நீங்கள் அந்த நான்ஸ்டிக் ஆப்பச்சட்டி இருந்ததுன்னா அதில் நடுவில் ஊற்றி அப்படி சுற்றி வர வச்சுருங்க. ஒரு 30 செகண்டில் எடுத்து பார்க்குறோம். இப்போ கடலெண்ணெய் ஒரு 1/4 டீஸ்பூன் விட்டுக்கிறேன். வாசம் அட்டகாசமாக வருது. இப்போ திரும்ப ஒரு 2 நிமிஷம், மொத்தமே 2 நிமிஷம் தான் வைங்களேன். ஊற்றுனதுலேருந்து ஒரு ஆப்பத்துக்கு 2 நிமிஷம். திருப்பி போடாமல் அப்படியே எடுத்துடுறோம். கண்ணாவே இருக்குது பாருங்கள். அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். லோ கலோரி, உளுத்தம்பருப்பு இல்லாமல் டேஸ்ட்டு குறைச்சல் இருக்காது. இதுக்கு நீங்கள் தேங்காய் பால் விட்டு சாப்பிட்லாம். நான் கார சட்னிக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு முறை இந்த மெத்தடில் செய்து பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.